குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 8/8/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இதை பார்க்கின்ற எல்லா செல்லங்களும் எல்லா வளங்களும் பெற்று நியூடிலி வாழணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இப்போ நான் நிறைய ஹீலிங் சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் முதல்ல வாஸ்து ஹீலிங். இதைத்தான் நாங்கள் கேட்டு அழுத்து போயிட்டோமே. வாஸ்து கரெக்ஷன் வாக்ஷனு என்னென்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி கேட்பீங்க. இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இங்கே எப்படி அப்படின்ட்டு எங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்கிறது இல்லைங்க. சொல்கிறாங்க எங்கள் வீடு ராசியே இல்லைங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு எல்லா பிரச்சனையும். இந்த வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க. என்ன அது மட்டும் இல்லை, வீட்டில் வாஸ்து சரியை பண்ணுங்கள், வாஸ்தை சரி பண்ணுங்கன்னா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களால அது முடியாது. அது ஒன்று வாடகை வீடாக இருக்கும், இல்லை சொந்த வீடாக இருந்தால் கூட கொஞ்சம் பார்த்துக்கலாம். சொந்த வீடு அப்சர்டாக இருக்கும், அதை மாற்ற முடியாது இல்லையா? அதுவும் மாற்ற முடியாது. கிச்சனை மாற்றணும்னு சொல்லுவாங்க, அதுவும் மாற்ற முடியாது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நார்த் ஈஸ்ட்டில் கிச்சன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது தெரியுமா? ஆனால் அது இருந்த வீடு என் வீடு, நான் வச்சுருந்தேன். நார்த் ஈஸ்ட்டில் தான் கிச்சன் வச்சுருந்தேன். அந்த கிச்சன் வந்தப்போ நம்ம வீட்டில் குடியிருக்க முடியாது. எங்கள் ஃபாரின் ட்ரிப்பாக போயிட்டுருந்தேன். அது ஒன்று. அது ஒருத்தர் சொன்னார், ஒன் ஆஃப் மை ப்ரொஃபஸர், ஹீ டோல்ட், நார்த் ஈஸ்ட் கிச்சன்மா ஊர் சுற்றிகிட்டே இருக்க வைக்கும் அப்படின்னாரு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நிறையா விஷயம் நம்ம அனுபவத்திலேயே நிறையா கற்றுக்குவோம். வீடு மாற்றுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை வீடு மாற்றுவீங்க? எந்த வீட்டில் போனாலும் 100% வாஸ்து யூ கேனாட் கெட் இட். அப்போ சாமி ரூமை மாற்றுங்க, இது இப்படி வச்சுக்கோங்க, அதை அப்படி வச்சுக்கோங்க, இதெல்லாம் இருக்கும். இந்த மாற்றுங்கன்னு சொன்னாங்கன்னா ஓனை ஒத்துக்கணுமே. அப்புறம் எத்தனை எங்கேயாவது போய் கொடுத்தீங்கன்னா அவன் 2 மாதம் இதாக பிடிச்சிக்குவாங்க. வேறு என்ன வெள்ளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் கொடுத்த வாடகை வேறு இல்லை. எங்கேயும் அவ்வளோ ஈஸியாக வீடு மாற்றி போகிறதுங்க சாதாரண விஷயம் இல்லை. லாரி சார்ஜு, லொட்டு ரோஸ்க்கு, அதுக்கு ஒன்ற நாள். ஐயப்பா அவ்வளோ வேஸ்ட்டு சாமிகளா. அப்புறம் வீட்டுக்காருக்கு வேலைக்கு ரொம்ப தூரமாயிரும், பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூட பிரச்சனை, இது எல்லாமே இருக்குது. சும்மா இல்லை, ஒரு வீட்டை மாற்றிட்டு போகணுங்கிறது சாதாரண விஷயமா எனக்கு தெரியலை. புரிஞ்சா கண்ணுங்களா? ஸோ வாட் ஐம் டெல்லிங் யூ, இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும். இதை காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் வாழணுமா அப்படின்னா அதெல்லாம் சும்மாலாம் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது கண்ணுங்களா. அதை காம்ப்ரமைஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். இங்கே வந்தால் எந்த வீடோ எப்படியாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டின் வரைபடம் வேணும். என்ன, உங்கள் பிறந்த நாள் வேணும். பிறந்த எந்த தேதியில் எப்படி எந்த மாதம் எந்த தேதி எப்படி பண்ணுறீங்க, உங்கள் ஃபோட்டோ ஒன்று வேணும். புரிஞ்சுதா? உங்கள் வரைபடம், அந்த வீட்டின் வரைபடம், உங்கள் ஃபோட்டோ, அது இருந்தால் போதும். அது டிஸ்டன்ஸில் கூட உங்கள் வாஸ்துவை சரி பண்ண முடியும். அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் நேரடியாகவே பார்க்கணும், வாங்க பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம், பண்ணிக்கலாம். என்ன, அது அருமையான மெத்தட். ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து வர சொல்லுவாங்க, அதை மட்டும் எடுத்து வந்தீங்கனாலே போதும். சூப்பர் அதான் வேலை செய்கிற ஒன்று. இது நீங்கள் அனுபவப்பட்டாலே ஒழிய அதை ஏற்றுக்க முடியாது. இதை செஞ்சு அனுபவப்பட்டு பாருங்கள். லெட் அஸ் சீ. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சொல்கிறேன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.